ரியலா சொல்றேன். பட் இத மத்த கட்சிகள் எப்படி கையாள்வாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல என்ன இருக்குது கையாளுக்கு எவன் காசு குடுக்காம இருக்கான்? எல்லாருமே காசு குடுக்குறாங்க. இப்போ வந்துட்டு அதிமுக குடுக்காம இருக்கும் போதா குடுக்கும். பிஜேபி குடுக்காம இருப்பாங்களா? பிஜேபியும் குடுக்குது. காங்கிரஸ் வந்து அந்த அளவுக்கு குடுக்க முடியாது. பட் அவங்களும் குடுப்பாங்க. கம்யூனிஸ்ட்காரனே குடுக்குறாங்கம்மா. இப்போ எனக்கு தெரிஞ்சு எங்க ஸ்டூடெண்ட் ஒரு 2, 3 பேர் வந்து சீமான் குடுத்துருக்காரு. கமலஹாசன் குடுத்துருக்குது. தட் இஸ் அந்தந்த கேண்டிடேட் வசதி பணக்காரங்களா இருந்திருந்தான்னா, அவங்க வந்து அவங்க குடுக்குறாங்க. இந்த ஓட்டுக்காக பணம். இது வந்து நான்லாம் 88ல நிக்கும்போது, நான் எந்த ஒரு ஓட்டுக்கும் ஒரு ட்ரிங்க் பாட்டிலும் குடுக்கல, ஒரு பணமும் குடுக்கல. ஆகையால அத பத்தி நான் கவலையும் படல. என்னன்னா, நம்பளுக்கு ஒரு தனி மனுஷி ஒழுக்கம் இருக்கணும். நான் இப்படிதான் வருவேன் அரசியல்ல, நான் இப்படிதான் இருப்பேன். அதுக்காக நம்ம அரசியலுக்கு வந்து ஜெயிச்சு வந்து மக்கள் கிட்ட நம்ம போய் நல்ல பேர் வாங்கணும்னு தேவையில்ல. நம்ம சேவை செய்யணும்னு நெனச்சா நம்ம இப்படியும் குவைட்டாவே பண்ணலாம். இத மக்கள் வந்து ஏத்துக்கிட்டு திரும்பவும் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு திமுக காரங்க நம்புறாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச மட்டும் இப்ப பாருங்க, ஒரு 10 நாளுக்கு முன்னால எனக்கு வந்து ஒரு தீவிர டிஎம்கே. அவர் வந்து ஆக்சுவலா அவர் என்னோட ஃபேனு. அவர் சொல்லுவாரு, நான் வந்து உங்கள தலைவியா இழுத்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. ஓகே. அவர் என்ன சொல்லுவாரு, நாங்க வந்து அந்தந்த லோக்கல் லீடருக்கு தான் நாங்க தலைவரா ஏத்துட்டு இருக்கோம்மா. ஏன்னா வந்துட்டு போய் உதயநிதிய போய் பார்க்க முடியுமா? இல்லாட்டி ஸ்டாலின பார்க்க முடியுமா? இல்லாட்டி அவங்க வந்து நாங்கலாம் கட்சிக்காரங்க சொல்லி மரியாதையோ மதிப்போ குடுப்பாங்களா? கிடையாது. அப்ப வந்து அவர் என்ன சொல்றாரு, நாங்கலாம் அரசியலுக்கு வந்துட்டோம். ஆனா எங்க லோக்கல் லீடர தான் நாங்க வந்து பெரிய தலைவரா நடிக்கிறோம் தவிர்த்து, இவங்களெல்லாம் நாங்க வந்து உண்மைக்கு நாங்கலாம் யாருமே ஏத்துக்கல. பட் இப்ப நான் அத சொன்னேன்னா, என் கட்சி என்ன ஏத்துப்பாங்களா? என்ன வெளிய தொரத்துவாங்க. ஆகையால் எப்படியோ எக்கேடோ போட்டும்.